வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்துல இருந்து காதல் ஃபெயில் அப்படிங்கிற சயின்ஸுங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் எப்படி இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாங்கை பற்றி பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த சாங்கை பற்றி நம்ம பேசலாம். காதல் ஃபெயிலா போச்சுடா, லவ்னா ஓடு சாங் பார்த்தாச்சு, சாங் நல்லா இருக்கு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா, காதல் ஃபெயில் அப்படின்னு சொன்ன உடனே அதில் ஒரு குத்து சாங்காக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங்காக இருக்கு. இந்த சாங்கில் வர பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த டாங் 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 டிங் டிங் டிங், அந்த மியூசிக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. எனக்கு இந்த சாங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த சாங் யார் எழுதியிருக்காருன்னா தனுஷ் தான் எழுதியிருக்காப்புல. ரொம்பவே சூப்பராக எழுதியிருக்காப்புல. இந்த சாங் யார் பாடியிருக்காருன்னா தனுஷ் தான் பாடியிருக்காப்புல. ரொம்பவே நல்லா பாடியிருக்காப்புல. பொதுவாக எல்லா சாங்குமே அவர் நல்லா பாடுவார். இந்த சாங்கும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். சூப்பராகவே பாடியிருக்காப்புல. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா அதுவும் தனுஷ் அவர் தான் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி வந்த கோல்டன் ஸ்பேர் சாங்லையும் பாடியிருக்காப்புல, இந்த சாங்லையும் பாடியிருக்காப்புல, இந்த சாங் எழுதியிருக்காப்புல. எல்லாமே பண்ணது தனுஷ் அவர் தான். தமிழ் சினிமாவில் டைரக்ஷன் சாங் பாடுறதுல, ஸ்டோரி எழுதுல, இது எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு தமிழ் சினிமால தனுஷ் அவர் பாத்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காப்ல. இந்த படத்தையும் தனுஷ் அவர் சூப்பராக எடுத்திருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்கன்னா வண்டர்பர்ட் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அதுவும் தனுஷ் அவர் தான் தயாரிக்கிறாப்புல. அவர் ப்ரொடக்ஷன் தான் இது. இந்த படத்துக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாருன்னா ஜிவி பிரகாஷ் தான் கம்போஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து கோல்டன் ஸ்பேரா சாங்காக இருக்கட்டு, இந்த காதல் ஃபெயில் சாங்காக இருக்கட்டு, ரெண்டு சாங்குமே சூப்பராக இருக்கு. சூப்பராகவே கம்போஸ் பண்ணியிருக்காப்புல. எப்படி தனுஷ் அனிருத் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு வேற லெவலாக காம்போவோ, அதே மாதிரி தான் தனுஷும் ஜிவி பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ஒரு சூப்பரான செமையான காம்போ தான். அது இவங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ற படத்துல அதை தெளிவா செமையா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா பவிஸ், பிரியா, பிரகாஷ் வாரியர், அனிகா சுரேந்திரன், மேத்யூ தாமஸ், இன்னும் சில பேர்லாம் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த சாங்ல கொரியோகிராஃபி சூப்பரா இருக்கு. பாஸ்கர் தான் பண்ணியிருக்காப்ல. அவரை பத்தி சொல்லியே தேவையில்ல. பொதுவாக எல்லா படத்திலும் பயங்கரமா பண்ணுவாரு. இந்த படத்திலும் செமையா பண்ணியிருக்காப்ல. மொத்தத்தில் இந்த காதல் ஃபெயில் சாங் எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த சாங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த காதல் ஃபெயில் சாங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்னா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.